அப்பாட 100 நாள் வேலை திட்டம் ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்ன பிக் பாஸ் சொல்றியா? ஆமா, என்ன கண்டென்ட் போடுறேன்னே தெரியாம இருந்தமே. இப்ப பிக் பாஸ் வந்துருச்சு, கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. பிக் பாஸ் வீடியோ பண்ணலாமா? பண்ணலாம். அதான் இப்ப அந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண உடனே விஜய் வந்தாரு வழக்கம் போல. ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்த்ததுல ஆடியன்ஸ் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அவரும் நம்ம எல்லாரையும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு வாங்க சுத்தி காட்டுறேன் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாரு. போன டைமுக்கும் இந்த டைமுக்கும் வீடு நிறைய சேஞ்சஸ் இருந்து சூப்பராவும் இருந்தது. பயங்கரமா பிரம்மாண்டமா இருந்தது. ரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செமையா இருந்தது. டீலக்ஸ், நார்மல், அதுக்கப்புறம் தலைவருக்குன்னு தனியா ஒரு ரூம். 5 ஸ்டார் ஹோட்டல்ல 5 ஸ்டார் கூட சொல்ல முடியாது, 11 ஸ்டார் 12 ஸ்டார் மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்தவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க தான். கண்டிப்பா ஃபர்ஸ்டே தரமா இறக்கிருக்காங்க போட்டியாளரை. பத்தியா? ஸ்டார். ஆமா, அவரு வருவாருன்னு நினைச்சே பாக்கல. வந்தோடனே தரமா அவர்கிட்ட ஒரு உங்ககிட்ட ஒரு நடிச்சு காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு மொக்க வாங்கிட்டாரு அவரு. நீங்க அதுக்காக இங்க வரல அப்படின்னு உள்ள போயிட்டு வேலையா ஒரு ஸ்டெப் ஒண்ணு போட்டாரு. இந்த கூலி படத்துல வருங்க பாட்டு சிக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்டெப்ப போட்டாரு. போடும்போது பேண்ட் எல்லாம் கலந்து கீழே விழுந்துச்சு கையில இருந்து. நல்ல பேண்ட் கலர்ல பேண்டோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அவரு மாதிரி நான் நடிச்சு காட்டுவாரு வழக்கம் போல. கண்ணாடி அவரே நடிச்சு பாத்துட்டு இருக்காரு, யாருமே கேட்கல. அப்பவும் நடிச்சு காட்டுவாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வேற வந்து கேட்டாரு, அதுக்கப்புறம் அவருக்காக நடிச்சு காமிச்சாரு. ஐயோ அவரு எப்படி என்ன பண்ண போறாங்க, இல்ல அவரு வச்சு செய்ய போறாரா அவரை வச்சு செய்ய போறாங்களான்னு தெரியல. பாப்போம். அடுத்து 2வது கண்டஸ்டன்டா அரோரா சின்க்ளியர் வந்தாங்க. ஆக்சுவலா அந்த பேர் சொன்னா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, பலூன் அக்கான்னு சொல்லுவாங்க. சோ இப்ப உள்ள வந்துட்டு அவங்க வந்து அந்த நேமை சேஞ்ச் பண்ணணும், இந்த பிக் பாஸ் அரோரான்னு சொல்லி எல்லாரும் சொல்லணும் அப்படின்றதா வந்ததா சொன்னாங்க. அப்படி நடந்தா சந்தோஷம் தான். ஆனா எப்படி விளையாட போறாங்கன்னு தெரியல. பாப்போம், அதையும் பாப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா எஃப்ஜேன்னு ஒருத்தர் வந்தாரு. அவரு உள்ள வந்த உடனே அதுதான் பண்ணாரு. ஆனா அவரை பத்தி எங்களுக்கு எதுவும் புதுசா எங்களுக்கு எதுவும் தெரியல, பார்த்த மாதிரி தெரியல. பட் அவர் வந்து நல்ல எனர்ஜியா ஒரு யங்ஸ்டர் மாதிரி. ஆமா, எனர்ஜியா இருந்தாரு. எனர்ஜி ஃபெல்லோவா தான் இருக்காரு. வந்தோடனே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, கொஞ்சம் அதிகமா இருக்கு. கப்பு வாங்குற வரைக்கும் இங்கதான் அப்படின்னாரு. போக போக அவர் இன்னும் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆமா. 4th கண்டஸ்டன்டா உள்ள வந்தது விஜய் பார்வதின்னு இருந்தாங்க. இப்ப பாருன்னு மாத்திட்டாங்களா பேரை? ஓகே, பார்வதிங்கிற பேரு நல்லாதான் இருந்துச்சு. சரி, ஓகே. அவங்க பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முன்னாடி கண்ணாடியோடு இருந்தாங்க, கண்ணாடி இல்லாம இருக்காங்க. நிறைய சேஞ்ச் ஆயிட்டேதான் அவங்களே சொல்றாங்க. பாப்போம் அவங்களையும் அவங்க எப்படி விளையாடுறாங்க பாப்போம். நல்லா பேசுவாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். நல்லா பேசுவாங்க, அதுவும் இல்லாம கண்டென்ட் நிறைய தருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டென்ட் நிறைய தருவாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்கலாம். சோ பாக்கலாம் அவங்களும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது போட்டியாளரா கொரியன் பையன் துஷார். தமிழ் பையன் தாண்டி. தமிழ் பையனா? கொரியன் பையன் மாதிரியே இருந்தாரு. நானும் நினைச்சேன் தமிழ் நல்லா பேசுறாரு. துஷார் ஜெயபிரகாஷ் போல அவர் பேரு. எங்க இருந்து கொரியன்ல இருந்து கூட்டு வந்துட்டாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருந்து கூட்டு வருவாங்களா, அந்த மாதிரி கூட்டு வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா இந்த லவ் கண்டென்ட் கொடுக்குற ஆள் மாதிரி தெரியுது. பாப்போம். தெரியுது, பாக்கலாம். எனக்கும் இவரை பத்தி என்ன பெருசா தெரியாது. ஆக்சுவலா இவர் யாருன்னு தெரியல. ஆனா இவர் வந்து ஏதோ கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி சொன்னாரு. ஸோ அவர் ஒரு யூடியூப்ல ரன் பண்ணிருக்காப்புல ஸ்டார்டிங்ல. ஸோ அது பெருசா ரீச் ஆகல. ஸோ இவரே ஏதோ ட்ரை பண்ணி பிக் பாஸ் ரொம்ப ட்ரை பண்ணி தான் வந்திருக்கிறான். ஸோ பார்க்கலாம் அவர் எப்படி பண்றாருன்னு பார்ப்போம். அடுத்து 6வது போட்டியாளராக உள்ள வந்தது நம்ம கனி. காரக்குழம்பு கனின்னு சொன்னா நல்லா எல்லாருக்கும் தெரியும். குக் வித் கோமாளியில டைட்டில் வின் பண்ணாங்க. ஆக்சுவலா அப்பவே எனக்கு பிடிக்கும். அவங்க ஆக்சுவலா ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் தான். பிக் பாஸ் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, சமாளிப்பாங்களா அப்படின்னு தாக்கு பிடிப்பாங்களா தெரியல. பார்க்கலாம் அவங்க எப்படி பண்றாங்கன்னு. அவங்க இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு உருப்படியான கண்டஸ்டன்ட் எங்களுக்கு தோணுச்சு. வந்ததுலயே எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் அவங்க தான். பார்க்கலாம் போக எப்படி கேம் விளையாடுறாங்கன்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம விஜய் டிவி ப்ராடக்ட் சபரிநாதன் அவர் வந்திருக்காரு உள்ள. அவர் இந்த வேலைக்காரன் சீரியல் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம விஜய் டக்கர்ல வந்து பிக் பாஸ்ல வந்து அவங்களை இன்டர்வியூ எடுப்பாரு. பிக் பாஸ் பத்தி நல்லா தெரிஞ்சவர் தான். காமெடியா பேசுறவர் தான். உள்ள போய் தாக்கு பிடிக்கணும்ல. காமெடியா பேசுறாங்கன்னா ஓரளவு தாக்கு பிடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கடைசி வரைக்கும் வருவாருன்னு எனக்கு ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் கண்டிப்பா கடைசி வரை வச்சிருப்பாங்க. மினிமம் ஒரு 75 days இருந்துருவாரு. அதுக்கப்புறம் மேபி அப்புறம் தான் பார்க்கணும். போக பார்க்கலாம். அடுத்ததா உள்ள வந்தது டைரக்டர் பிரவீன் காந்தி. ஆக்சுவலா இவர் தான் ரட்சகன் படத்தோட டைரக்டர். ரட்சகன் படம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அவரோட டைரக்டர் இவரு சோனியா அதான். அது சூப்பர் படம். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாளா நிறைய படம் எடுக்கல. அவர் ஜோடின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அப்புறம் பிரசாந்த் வச்சு இன்னொரு படம் ஸ்டார்னு ஒரு படம் நினைக்கிறேன், தெரியல அந்த படம் தானா. ஒரு 3 படம் தான் எடுத்திருக்காரு போல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அவர் நடிக்கவும் இல்லை. ஒரே படம் நடிச்சாரு, துள்ளல்னு ஒரு படம் இல்ல.
அப்படியா? உனக்கு தெரிஞ்சிருக்காது, நான் தெரியாது. பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் அவரு ரொம்ப நாள் ஆளை காணோம். இப்ப ரீசெண்டா கூட கட்சியில ரொம்ப இதுவா இருக்காரு. அதை பத்தி ஆக்டிவா பேசலாம். இருக்காரு போல. ஆமா, இப்ப அரசியல்ல கொஞ்சம் ஆக்டிவா ஒரு பேச்சாளரா இருக்காரு. இப்ப இங்க வந்திருக்காரு. மேபி அவர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்டா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேசுவாரு அவரு. ஓகேவா? சோ பாக்கலாம். அது பேசுறது வந்து பாசிட்டிவும் ஆகலாம், நெகட்டிவும் ஆகலாம். என்ன ஆக போகுது வந்தோடனே திவாகரை வாரிட்டாரே. ஆமா, ஹீரோஸ் இருக்காங்க, ஹீரோயின்ஸ் இருக்காங்க, காமெடி அவரு பதறிட்டாரு. ஆனா இப்ப கூட அவர் நான் ஒரு காமெடிங்கிற ஒத்துக்க மாட்டாரு பத்தியா திவாகர். அவருக்கு ஹீரோ தான் வேணும். எனக்கு தெரிஞ்சு இவரு ஜிபி முத்து இவரோட எவ்வளவு பெட்டர் வெர்ஷன். ஏன்னா அவர் வந்து நான் ஒரு காமெடின்னு அவரே ஒத்துப்பாரு ஜிபி. ஆமா, ஆனா இவரு தன்னை ஒரு ஹீரோவே நினைச்சு ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகே, நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு, ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம். அடுத்த போட்டியாளர் பாத்தீங்கன்னா கெனி. இவங்க வந்து குக் வித் கோமாளில வந்து கோமாளியா வந்திருக்காங்க, ஆர்ஜேவாவும் இருந்திருக்காங்க. ஆமா, இவங்க நல்லா நிறைய பேசுவாங்க, நல்லா பயங்கரமா சிரிப்பாங்க. இவங்கள பார்த்து நாம சிரிக்கிறோமான்னு பாப்போம். நல்லா பண்ணியா ஃபன்னா சீரியஸா இருக்காங்களா சிரிப்பா இருக்காங்களான்னு பார்க்கலாம். அடுத்த போட்டியாளர் வந்து ஆதிரி. அவங்க வந்து மாடல், அதுக்கப்புறம் பிகில் படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு சீன்ல நடந்திருக்காங்களா? இல்ல ஃபுட்பால் பிளேயர் இருக்காங்கல்ல, அதுல அவங்களும் ஒரு பிளேயர். ஓகே 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 ஓகே. ஆக்சுவலா இது இவங்க வந்த பிறகு தான் அவங்க ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஒரு சீரியல்ல கூட நடிச்சிருக்காங்க போல. ஓகேவா? சோ பிக் பாஸ் வர எல்லாருமே ஒரு நல்ல பெட்டரா சான்ஸ் கிடைக்கும் தானே வருவாங்க. சோ இவங்க பத்தி நம்ம பெருசா தெரியல. பிக் பாஸ்ல வந்ததுக்கு அப்புறம் மேபி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா 10வது போட்டியாளரா வந்தது ரம்யா ஜோ. ஆக்சுவலா இவங்க பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் டான்சர். சில பேர் தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸ்டேஜ்ல இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் அவங்க ஆடுவாங்க. ஆக்சுவலா அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா அம்மா எல்லாம் பிரிஞ்சு ஆக்சுவலா இல்லன்னு நினைக்கிறேன். அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கதா சொல்லிட்டு சிஸ்டர் இருக்கதா சொன்னாங்க. ஓகே, சோ அவங்க பத்தி நம்ம இதுக்கப்புறம் பிக் பாஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத வச்சு அவங்க ஃபியூச்சர் அவங்க கையில இருக்கு. ஓகேவா? மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா இன்னும் அவங்க நல்லா சீக்கிரமா ரீச் ஆயிடுவாங்க. சோ பார்க்கலாம் அவங்க எப்படி பண்றாங்கன்னு. அடுத்த போட்டியாளர் வந்து கானா வினோத். இவர் வந்து பேர்லயே இருக்கு கானா வினோத்னு. கானா பாட்டு பாடுவாரு. உள்ள வந்த உடனே வந்து காமெடி எல்லாம் ட்ரை பண்ணாரு, சின்ன காமெடி எல்லாம் ட்ரை பண்ணாரு, இதெல்லாம் பண்ணாரு. சோ ஒரு ஃபன்னான பர்சன் மாதிரி தெரியுது. ஃபன்னா ட்ரை பண்றாரு, ரொம்ப போல்டாவும் பேசுறாரு. சோ இவர் கொஞ்சம் நேரா இவர்கிட்ட கண்டென்ட் எதிர்பார்க்கலாம், ஃபார்வர்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தெரிறாரு. நிறைய கண்டென்ட் கொடுப்பாருன்னு தெரியுது. பார்க்கலாம் இவரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்க்கலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் உள்ள வந்தது வியானா. ஆக்சுவலா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் போல அவங்களே சொன்னாங்க. அப்புறம் மாடல். ஓகேவா? சோ இன்னும் நிறைய சினிமா வாய்ப்புலாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கும், ஆனா வந்த உடனே ஒரு என்ன பண்ணாங்க, அவங்க பேசுற டோனே ஒரு மாதிரி குழஞ்சு பேசுறாங்க. அவங்க அது இறையிலவே அப்படியா இல்ல என்னன்னு தெரியல, ரொம்ப இதுவா ஒரு குழந்தைத்தனமா பேசுறாங்க. அது வந்து போக நமக்கு தெரியும் ஒரிஜினலாவே அங்க இப்படிதானா இல்ல சும்மா கேமராக்கா பேசுறாங்கன்னு தெரியல. விஜய் சாரே பாத்துட்டு இப்படின்ட்டாரு, அவரே ஷாக் ஆயிட்டாருல. ஆமா, அவர்கிட்டே ஒரு மாதிரி குழஞ்சு தான் பேசிட்டு இருந்தாங்க. அவர் லாஸ்ட்ல இப்படி இவங்க போன பிறகு அப்படின்னாரு. ஆமா, போக பாக்கலாம் அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு. ஒரிஜினல் ஃபேஸ் எப்படி தெரியாமையே போயிடும். தெரிஞ்சிடும் கண்டிப்பா. அடுத்த போட்டியாளரும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான், பிரவீன் ராஜ் தேவ். ஆக்சுவலா ஒரு என்ட்ரியே ஒரு மாதிரி அண்டர்டேக்கர் மாதிரி வந்தாப்ல. இந்த கோட்லாம் அந்த பிளாக் எல்லாம் போட்டு பாக்க அண்டர்டேக்கர் மாதிரி இருந்தாப்ல. கொஞ்சம் சீரியல் வந்து விஜய் டிவில நடிச்சிருக்காரு, ப்ரோக்ராம்ஸும் விஜய் டிவில நிறைய பண்ணிருக்காரு. நான் பார்த்து வந்து இந்த ஹஸ்பண்ட் சின்னத்திரையா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை, அதுல வந்திருக்காரு. அதுல பாத்துருக்கேன், அம்மா பாப்பாங்க அப்ப பாத்துருக்கேன். அது வந்திருக்காரு. பாக்கலாம் இவரு எவ்வளவு நேரம் இருக்காருன்னு. ஆக்சுவலா இவரு கொஞ்சம் சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் தான். பாக்க டெரரா இருக்கு. ஆமா, டெரரா இருக்காரு, சண்டை போடுற ஆள் தான். சண்டை போடுறவங்க தான் ரொம்ப நாள் இருப்பாங்களே, பாப்போம் என்ன பண்றாருன்னு. வந்தோடனே சண்டை நடந்ததே, சண்டைனா வாக்குவாதம். இவரு கூட தான் டாக்டர் திவாகர் கூட தான் வாக்குவாதம் வந்தது. ஓகே, அத பத்தி நம்ம எபிசோட்ல ஏதாவது போடுவாங்கல்ல, அப்ப நம்ம அதை பத்தி பேசுவோம். அடுத்த 15th கண்டஸ்டன்டா உள்ள வந்தது சுபிக்ஷா. இவங்க ஒரு மீனவ பொண்ணு. அப்பா கூட எல்லாம் ஆழ்கடல் வரைக்கும் அப்பா கூட போயிட்டு மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து ரொம்ப தைரியமான பொண்ணுதான். ஆமா, vlogs எல்லாம் பண்ணுவாங்க, மீனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு சிலது அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஃபேஸ் பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டான மாதிரி தெரியுது. பார்க்கலாம் எவ்வளவு நாள் அவங்க தாக்கு பிடிக்கிறான்னு பாப்போம். அடுத்த போட்டியாளர் பாத்தீங்கன்னா அப்சரா. அவங்க வந்து டிரான்ஸ் உமன். பார்த்தாவே தெரியும் அவங்க வாழ்க்கையில நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. பிக் பாஸ் ஸ்ட்ரகிள், அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது இது பிக் பாஸ் ஸ்ட்ரகிள் உங்களுக்கு ரொம்ப புதுசாலாம் இருக்காது. பட் எப்படி நடந்தாலும் பிக் பாஸ்ல சர்வை பண்றதுக்கு ஒரு எனர்ஜி வேணும், திறமை வேணும். ஓகே, பார்க்கலாம் இவங்க எப்படி சர்வே பண்றாங்கன்னு பார்க்கலாம்.
அடுத்த போட்டியாளர் பாத்தீங்கன்னா நந்தினி. இவங்க வந்து ஒரு ஃபிட்னஸ் மாடல். ஆமா, இவங்கள பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரியல. யோகா எல்லாம் பண்றாங்க, ஃபிட்னஸ் ரொம்ப மெயின்டைன் பண்றாங்க போல. ரொம்ப போல்டா தெரியுறாங்க. ஒரு போல்டான பொண்ணா தான் இருக்கு. பார்க்க போல்டா தெரியுறாங்க. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். சண்டெல்லாம் நல்லா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம், பார்க்கலாம் எப்படி போக எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க நமக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் ஆக்சுவலா இவர் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து விக்கல்ஸ் விக்ரம். ஸோ நிறைய ஃபன்னியான வீடியோ, காமெடி வீடியோலாம் பயங்கரம் பண்ணுவாரு. இவர் ஒரு யூடியூபர், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸ்டேஜ் காமெடி நல்லா பண்ணுவாரு. ஓகேவா, ரொம்ப காமெடியான பர்சன் இவரு. இவங்க டீமே ஒரு 3 பேர் பயங்கரமா பண்ணுவாங்க. வெளிய காமெடி பண்றாரு, உள்ள எவ்வளவு தூரம் காமெடி பண்ணுவாரா இல்ல சீரியஸா இருப்பாரான்னு தெரியலையே. சீரியஸா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம், இவர்கிட்ட இருந்து இவரோட ஃபன்னான சைடு நிறைய பார்க்க முடியும். ஃபன்னான சைடு பார்ப்போம். அடுத்த கண்டஸ்டண்டா வந்தது பாத்தீங்கன்னா கமருதீன். ஆக்சுவலா இவர் வந்து இப்போ ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காரு, விஜய் டிவில பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அவர் மூவில நடிக்கிறதா அவரோட எய்ம்னு சொல்லியிருக்காரு. ஸோ பிக் பாஸ் வந்ததே அதான், அதுக்காக தான் வந்திருக்கேன் இந்த மாதிரி சொன்னாரு. ஸோ பிக் பாஸ்ல நல்லா பண்ணா அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. இவர் வந்து ஒரு ஜாலியான பர்சன் மாதிரி சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்க்கலாம் உள்ள எப்படி எப்படி ஃபன் பண்றான்னு பார்ப்போம். கடைசி போட்டியாளரா வந்தது நம்ம காத்து கருப்பு கலை. காத்து கருப்பு கலை இல்லமா அவரு, அகோரி கலையரசன். அகோரி கலையரசன். காத்து கருப்பு கலை வேற, இவர் அகோரி கலையரசன். சரி, எல்லாம் ஒரு கலை தானே. இவர் வந்து நாட்டுப்புற கலைகள் எல்லாம் வந்து நல்லா பண்ணுவாரு. ஸ்டார்டிங்ல அதுல நிறைய நல்ல நேம் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி இருந்தாரு. அகோரி ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய நல்ல நேம் தான் இருந்துச்சு அவருக்கு. அப்புறம் என்னாச்சு ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படிலாம் போயிட்டு அகோரி ஆயிட்டாரு. அப்புறம் திடீர்னு அகோரில இருந்து திரும்ப வந்தாரு. ஒய்ஃபை பிரிஞ்சாங்க, மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. பிக் பாஸ் கொஞ்ச நாள் கூட தான் சேர்ந்துருக்காங்க. ஓகே, சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா இவரு பிக் பாஸ்க்கு எப்படி செட் ஆவாரு அப்படின்னு சொல்லி நம்ம போகதான் தெரியும், பார்த்தாதான் தெரியும். எனக்கே ஷாக்கா தான் இருந்தது. பார்க்கலாம், இவரும் நிறைய கண்டென்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு வழியா எல்லா கண்டஸ்டன்ட்டும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிக் பாஸ் லிவிங் ஏரியால உட்கார வச்சுட்டு பேசினாரு. ஆக்சுவலா முன்னெல்லாம் கிச்சனை ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க, நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன சேஞ்ச் எல்லாம் இருக்கு, எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தாரு. இதுல வந்து நிறைய நீங்க எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும், நிறைய போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படிலாம் சொன்னாப்ல. அது வழக்கம் போல அப்படித்தானே. ஆனா எனக்கு என்னமோ இப்போ வந்து சீசன்ல இருக்க எல்லாரையும் பாக்குறப்போ இவங்கெல்லாம் பிக் பாஸ்க்கு அந்த அளவு செட் ஆவாங்களான்னு தோணுது, தெரியல. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இருக்கிற பிக் பாஸ் சீசன்ல வந்த கண்டஸ்டன்ட் இவங்களையும் பாக்குறப்ப இவங்கெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஏதோ ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி ஒரு ஃபீல் வரல. இப்ப மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம பைத்தியகாரதமா பண்ணோம்னா ஃபேமஸ் ஆயிடலாம், பிக் பாஸ் போயிடலாம், அந்த மாதிரிதான் இருக்கு இவங்க கூப்பிட்டதை பார்த்தா. எல்லாரும் அப்படி இல்ல, ஒரு சிலர் அப்படி இருக்காங்கன்னு சொல்லலாம், எல்லாரும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இவங்களோட பெட்டர் நிறைய பேர் இருக்காங்களே. ஆக்சுவலா இதை விட டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் சான்ஸுக்காக நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. பட் சில பேருக்கு அது கிடைச்சிருக்கு. ஓகே, அவங்க அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. மேபி அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி ஒரு பெஸ்ட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னா பார்க்கலாம். ஏதாவது நம்ம பார்த்தா தான் தெரியும், நம்ம சொல்ல முடியாது, போக தான் தெரியும். என்ன இருந்தாலும் திவாகர் என்ன ஒத்துக்க முடியல, என்னால கலையரசனை ஒத்துக்க முடியல, அதனால நம்ம ஒத்துக்க முடியல, நம்ம வெளியே போட போறாங்க. பொறுத்திருந்து பார்த்தாகணும், பார்க்கலாம். ஆக்சுவலா என்ன நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ பக்கெட் வச்சு புடிச்சு தான் கொண்டு போகணும். பாத்ரூம்ல போனா ஃப்ளஷ் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. மத்தபடி தண்ணிக்கு எல்லாமே நம்ம வெளியே ஒரு ட்ரம் மாதிரி இருக்கு, ட்ரம் அது டேங்க் மாதிரி இருக்கு, வெளியே ஒரு டேங்க் இருக்குது. அந்த டேங்க்ல இருந்து தான் தண்ணி புடிச்சிட்டு வரணும் போல, ஒரு பக்கெட்ல புடிச்சிட்டு வரணும் போல. ஸோ இன்னும் என்னென்ன புது புது விஷயம்லாம் சொல்ல போறாங்க தெரியல, பார்க்கலாம், எல்லாமே பார்ப்போம். ஓகேவா, என்னென்ன கலவரம் நடக்க போகுது, என்னென்ன கேங் சேர போறாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். பிக் பாஸ்னாலே கேங் சேர்றது, சண்டை போடுறது, ஒருத்தரை கார்னர் பண்றது, யார் தனிமையா இருக்க போறாங்க, ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்க எல்லாரும் கூட சேர்ந்து நாங்களும் பார்க்குறோம். எங்களுக்கு அதை பார்க்க அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்க கருத்து என்ன இருக்கு நாங்க சொல்றோம். நீங்க நம்ம வீடியோஸ் கண்டிப்பா பாருங்க, கமெண்ட் வேணும். ஆக்சுவலி இதுவும் எங்களுக்கு புது முயற்சி தான், உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப வேணும். நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப வந்திருக்க போட்டியாளர்கள் உங்களுக்கு யார் ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். உனக்கு ஃபேவரட் யாரு? எனக்கு கனி தான். ஓகே, எனக்கு திவாகர். திவாகரா இல்லன்னு சொல்ல வந்தேன். எனக்கு வந்து அந்த சபரி கொஞ்சம் ஓகேவா தெரியாது, சபரினால. ஓகேவா, அவர் ரொம்ப ஜாலியான பர்சன். ஸோ பார்க்கலாம், நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கண்டஸ்டன்ட் கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம் போல. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.